ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டு விஷயத்தை பற்றி நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம எல்லாருக்குமே இப்போ ரொம்ப பரிச்சயமான ஃபேஸ், அதாவது பயங்கரமான யூடியூப்ல வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து ஹீஸ் இன்டூ நிறைய ஃபுட் பத்தின ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த இர்ஃபான் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வி நோ வாட் ஆர் ஹேப்பன்ட். ஓகே, அதுக்குள்ள நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்ல. பட் அவர் என்ன நடந்துச்சு, ஓகே, வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கறது வந்து நான் வந்து அட்ரஸ் பண்றேன். ஆக்சுவலா வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவலா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறது வந்து ஒரு விதமான டிசிப்ளின். ஓகே, ஸோ அது வந்து அது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே அது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்ல. எனிவேஸ் அது எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தாலும் ஓகே, பட் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமனுக்குள்ள இருக்கிற ஒரு குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இர்ஃபான் மாதிரி பர்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவு கேன் தே பி. அவங்க பண்ணிருக்கிற வேலைகள், அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் எல்லாமே ஓகே, நல்லா பண்றாங்க, எவ்ரி திங் இஸ் ஓகே. இட்ஸ் நாட் ஈஸி திங். ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங், ரைட்? மக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அவங்களுக்கு வந்து யாரையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இட் வில் டேக் சம் டைம். ஆனா அதை வந்து அவர் சிறப்பா பண்ணிருக்கிறாரு. அண்ட் அதெல்லாம் பாராட்டக்கூட வேண்டிய விஷயம் தான். ஆனா அவர் ஒரு பர்சனலான விஷயத்த அவங்களுக்குள்ள ஒரு நடந்த ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹி ஸ்பாயில்ட் இட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லணும். அண்ட் ஹி ரியாக்டட் ஆஸ் இஃப் ஹி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அட் ஆல். இர்ரெஸ்பான்சிபிளான விஷயங்கள் வந்து அவர் வந்து இப்ப பண்ணியிருக்கிற ஒரு லேட்டஸ்ட் வீடியோல வந்து நம்ம அதை பார்க்க முடியுது, ரைட்? ஸோ அண்ட் இன்னொரு ரெண்டு விஷயம் வந்து இதுல வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து ஹி வாஸ் born and brought up in India, ரைட்? அவர் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன். அண்ட் அவர் வந்து பேக் ஹோம் வந்து கண்டிப்பா அது வந்து இந்தியா தான் அவருக்கு. ஸோ இதுல வந்து அவர் விஷயம் மிஸ் பண்ண ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஒண்ணு வந்து நம்ம இந்த கண்ட்ரிய வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம போனது ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து நம்மளோட இருக்கிற லாஸ், ரைட்? ஜுடிஷியல் லா எதுனாலும் அதை வந்து அவர் வந்து அதை பத்தின ஒரு கன்சிடரே பண்ணாம போனது. இதை படிக்காதவங்களா இருந்தா, அன்எஜுகேட்டடா இருந்தா, இல்ல வந்து இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாத இவங்களா இருந்தா நம்ம வந்து ஓகே, இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண தேவையில்ல. பட் இஸ் வெல் எஜுகேட்டட், நிறைய விஷயங்கள் பண்றாரு, நிறைய ஊருங்களுக்கு போயிருக்காங்க, நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காங்க. அண்ட் ஹி நியூ வாட் இஸ் டூயிங். ஸோ தெரியாமலாம் எதுவுமே நடந்துடல. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆயிட போகுது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்கிற ஒரு விஷயம், மைண்ட் செட், ரைட்? அப்படிதான் நான் பாக்குறேன் அதை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அவர் ஆக்சிடென்ட் ஏதோ பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ், லாஸ், ஜுடிஷியல் இதெல்லாமே எதுக்கு? ஒருத்தங்க வந்து தண்டனை கொடுக்குறாங்க ஒரு கோர்ட்ல வந்து, ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்குறாங்கன்னா எதுக்கு கொடுப்பாங்க? இது வந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணக்கூடாது, இல்லைன்னா உங்களை சார்ந்தவங்களோ இல்ல வந்து நம்மளுக்கு பின்னாடி வரவங்க இந்த மாதிரி ஒரு தப்பு வந்து அவங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து தண்டனைங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு, ரைட்? பட் இவங்கெல்லாம் பண்ண விஷயம் வந்து வாட் இஸ் தட்? ஸோ நம்மளுக்கு லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஜுடிஷியல் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான சிஸ்டமும் நிறைய இருக்கு. தட்ஸ் வை அதுதான் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு தே டேக் இட் வெரி லைட். அப்படிதான் எனக்கு தோணுது. தே டேக் இட் வெரி லைட். ஏன்னா என்ன தப்பு பண்ணாலும் வெளியே வந்துடலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது யார் வேணாலும் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், ரைட்? அப்படிதான் இருக்கு இப்ப இவர் பண்ணி வச்சிருக்கிற வேலை. நம்ம ஊர்ல வந்து ரூல் வந்து லா வந்து ஜெண்டர் செக் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஓகே, இதுவே வந்து யூஎஸ்ஓ மற்ற கண்ட்ரிஸ்ல வந்து we can ஜெண்டர் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 3 monthsல அந்த டைம்ல வந்து சொல்லிடுவாங்க. ஸோ we get so excited, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இங்க வந்து அபார்ஷன் போறதோ இல்ல வந்து ஏதாவது வேற ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அது வந்து கிரைம்.
குழந்தை சம்பந்தமா. ஸோ தே டோன்ட் டூ இட். அது பண்றதுக்கு வேலிட் ரீசன் இருக்கும், அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ரீசன், வேலிட் ரீசன் இருந்தா மட்டுமே வந்து இங்க வந்து அபார்ஷன் இஸ் பெர்மிட்டட். அதுவும் வந்து பிராக்டிஷனர்ஸ் வந்து தே ஹாவ் டு டிசைட் ஓகே அப்படிங்கிற விஷயம் பண்ணா மட்டுமே தான் இங்க வந்து பண்ணும். அப்படி இல்லைன்னா அது இட்ஸ் அ கிரைம், ஜெயில் தான் 100%. அதனால வந்து யாரும் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனா யூ டோன்ட் ஹேவ் ஆப்ஷன் இன் இந்தியாங்கிறதுக்காக நீங்க வந்து வெளிநாட்டுல போயிட்டு துபாயில போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அதுவும் பயங்கரமா வந்து அதை வந்து நீங்க வீடியோ பண்ணி போட்டிருக்கீங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமா கிடையாது. அண்ட் யூ வாண்ட் டு ஷோ யோர் ஃபேம், உங்களுக்கு ஃபேம், லைக்ஸ், வாட்எவர், அந்த அந்த அதுலயும் வந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணதான் ட்ரை பண்றீங்க, ரைட்? உங்களுக்கு வந்து கண்ட்ரி பத்தின ஒரு கவலை கிடையாது, அதுல இருக்கிற ரூல்ஸ் பத்தின ஒரு கவலை கிடையாது. யூ நாட் ரெஸ்பான்சிபிள் அட் ஆல். ஸோ நீங்களாம் எந்த மைண்ட் செட்ல இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பயங்கரமா வந்து பேசப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லா யூடியூப்லயும் வந்து அவரை பத்தி பேசுறாங்க, எல்லா யூடியூபர்ஸும் அதை பத்தி அட்ரஸ் பண்றாங்க. இட்ஸ் ரியலி வெரி குட். நிறைய யூடியூபர்ஸ் பேசுறது கேட்கும் போது ஈவன் சேம் எனக்கு என்ன மைண்ட் செட்டோ அதே தான் அவங்களும் நிறைய பேர் பேசுறாங்க. அண்ட் தட்ஸ் ஆல் வெல்கமிங். எனக்கு ரொம்ப வந்து ஐம் ரியலி வெரி ஹாப்பி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு. அது சும்மாலாம் விட மாட்டாங்க எனிவேஸ். அது கண்டிப்பா வந்து இந்த அளவுக்கு கொண்டு போனதே வந்து யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் அவர் கவர்மெண்ட், அவர் லா, நம்மளோட ஜுடிஷியல் ஆர் லா அண்ட் ஆர்டர் வாட் எவர். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு இவங்க எல்லாம் அப்படி பண்றாங்கன்னா ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்ன, நம்ம என்ன பண்ணனாலும் நம்மள கேள்வி கேட்க யாரும் கிடையாது, அப்படியே பண்ணாலும் நம்ம வந்து வெளியே வந்துடலாம், யாரும் நம்மள கொஸ்டின் பண்றதுக்கு இல்ல, நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது, நம்மள வந்து காப்பாத்தி விட்டுடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்றது. இது வந்து அவங்களுக்கு இது அவேர்னஸ் கிடையாது, இது தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் கண்டிப்பா அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்மளோட லா ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறதா வந்து we have to wait and watch. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நீங்க ஒரு லா அபைடிங் ஒரு சிட்டிசனா இருந்தா, ரியலி இஃப் யூ ரியலி லவ் யுவர் கண்ட்ரி, இஃப் யூ ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் கண்ட்ரிஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லாஸ் எல்லாம் நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஒரு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லைன்னா வந்து ஒரு பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு, ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு செலிபிரிட்டியும் இல்லாம எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அண்ட் எங்களை மாதிரி லா அபைடிங் சிட்டிசன்ஸ்க்கு தான் வந்து இதெல்லாம் வந்து அப்ளிகபிள். We have to follow all the laws, rules, regulations. அப்படி இல்லைன்னா அது பயங்கர பிரச்சனையாகும். இது என்ன மாதிரி சிஸ்டம் இதுன்னு எனக்கு தெரியல. சோ தண்டனைகள் வந்து தண்டனைகள் பயங்கரமா இருந்தாதான் தப்புகள் குறையும். நான் மிடில் ஈஸ்ட்கெல்லாம் நான் போறப்போ ஐ ஹேட் அ பிசினஸ் தேர். அங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் பசங்கள வாடவர் அவ்வளோ டிசிப்ளினா இருக்காங்க, அவ்வளோ பயம், தப்பு ஏதாவது பண்ணா சம்பவம் பண்ணிடுவாங்கன்னு அவ்வளோ பயம், அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றீங்க, அவ்வளோ ஃபாலோ பண்றீங்க, எல்லாம் பயங்கர டிசிப்ளினா இருக்கு. ஆனா நம்ம கண்ட்ரின்னு வரும்போது எதையும் ஃபாலோ பண்றது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு லத்தாஜிக்கா எடுத்துக்கிறது, டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே பண்ணா கூட ஈஸியா வெளியே வந்துடலாங்கிறது தானே. இதுதான் விஷயமே. அண்ட் அது ரொம்ப எனக்கு வந்து செம்ம கோமா இருக்குதுங்க அந்த இந்த இன்சிடென்ட் பார்த்ததுல இருந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி he did a mistake ஃபர்ஸ்ட்லயே, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து they couldn't do anything. ஏன்னா he have influence, அதை வச்சு வெளியே வந்தாச்சு. அடுத்தது அதே தான் நடக்கும் ஆப்வியஸ்லி, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா ப்ரூஃபும் இருக்குது. வாட் ஹி டிட், ஸ்கேன் பண்ணதுல இருந்து வாட் எவர் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. எல்லாமே அவர் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு, எல்லா ப்ரூஃபும் இருக்குது, எல்லாம் பண்ண தப்புதுன்னு தெரியும். ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதா வந்து இப்ப இருக்கிற ஃபேக்ட். அது வந்து நம்ம ஏத்துட்டு தான் ஆகணும். நான் வந்து சும்மாலாம் வந்து பிளேம் பண்ணல, நடக்கிற விஷயத்த தான் நான் சொல்றேன், ஓகேங்களா? ஆனா எனக்கு இந்தியன் நம்ம கண்ட்ரில இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் மேலேயோ இல்லைன்னா வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லா மேலேயெல்லாம் வந்து எனக்கு எந்த விதமான ஒரு இரஸ்பெக்டான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் அண்ட் ரொம்ப நம்பவும் செய்யறேன், ஓகேங்களா? கண்டிப்பா நல்லது நடக்கும், தப்பு பண்ணா தண்டனை கிடைக்குங்கிற விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஐ பிலீவ் தட். ஆனா சில விஷயங்கள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து அதை வந்து வெளியே வந்துடுறாங்க அதுல இருந்து ஈஸியா. சோ அதுதான் வந்து அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஈஸியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்து இந்த மாதிரி ஒரு தப்புக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லாம வெளியே வரப்போ இவங்கெல்லாம் அடுத்தது என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன தப்பு வேணாலும் பண்ணுவாங்க. தே கேன் டூ எனிதிங்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்ல இப்போ.
Do you think they're going to stop? இல்ல. அண்ட் நிறைய பேர் வந்து அட்ரஸ் பண்ண விஷயம் ஐ ரியலி அப்ரிஷியேட். அது என்னன்னா, ஸோ நம்ம லாஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் ஆயிருக்குன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ தட். நோ அதர் கோ. அப்பதான் நீ உன் கண்ட்ரிய நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ற, அதுல இருக்கிற லாஸ் எல்லாம் நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ற, ஜுடிஷியல் சிஸ்டம் எல்லாம் நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அது டிசிப்ளின்டா இருக்கேன்னு அர்த்தம். ஸோ வாட் யூ ட்ரைங் டு டீச்? ஓகே, இங்க ஆப்ஷன் இல்லைன்னா கிளம்பி போங்க, துபாயில போயிட்டு நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு வாங்க, அப்படி தானே நீங்க டீச் பண்ண ட்ரை பண்றீங்க. இதை நிறைய பேர் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க யூடியூபர்ஸ். தட் வாஸ் ரியலி குட். நிறைய ஐ வாஸ் ரியலி சோ ஹாப்பி அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ நீ ஒரு புது புது ரூல்ஸை நீ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வி டோன்ட் வாண்ட் தட். ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இருக்கு டு ஃபிக்ஸ். அப்படிங்கும்போது யூ கேனாட் ஜஸ்ட் do something like that. ஒரு irresponsible விஷயம் பண்ணிட்டு அப்படியே செம்ம ஹாப்பியா நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். we are very happy too. உங்களுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம் that you're going to have a baby. ஓகே, அதெல்லாமே நடக்கிற விஷயங்கள் தான். and it's really good that we are very happy for you. அப்படிங்கும்போது நீங்க உங்களோட செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. இது மத்தவங்களுக்கு வந்து நீங்க டீச் பண்ணாதீங்க. Don't be a wrong example for others. Don't be a trendsetter for others. இது தப்பான ட்ரெண்டிங்கா இருக்கு. இதெல்லாம் வந்து we cannot welcome. And I would really request, இது வந்து ஒரு ரிக்வெஸ்டாவே நான் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். யார் வந்து who's handling this issue, கண்டிப்பா அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் சார், ப்ளீஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப தப்பு. பிகாஸ் ஆல்ரெடி பண்ணின தப்புக்கு ஒரு விஷயமே எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான ஒரு ஜுடிஷியலாவோ லாவோ என்ஃபோர்ஸ் பண்ணி they have to stop people doing from this. அப்பதான் வந்து நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் மேல மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். ஓகே, நம்மளுக்கு அங்க போனா நியாயம் கிடைக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு அப்பதான் வரும், தைரியமா வருவாங்க எல்லாரும். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் குமார். சோ அவரு வந்து வேற லெவல் சார். நீங்க ஆனா இப்ப எப்படி இப்படி எல்லாம் நீங்க எல்லாம் பேசுவீங்கன்னே தெரியல. சோ உங்களோட இது வந்து உங்களுக்கு பர்சனலா இஷ்யூ இருந்தது, அவங்க ஏதாவது வந்து உங்களை சார்ந்தவங்க உங்களோட ஆப்போசிட் பார்ட்டியோ யாராவது உங்களை வந்து தப்பா பேசினா நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம போய் மத்த கம்யூனிட்டி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? who gave you the rights? நீங்க போய் பாத்தீங்களா இவங்கதான் அப்படி பேசுவாங்க, இந்த இருக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க, அங்க இருக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்கன்னு? உங்க ஆளுங்க எல்லாம் பேச மாட்டாங்களா சொல்லுங்க? இல்ல நீங்க பேச மாட்டீங்களா? நான் பேசுவேன். எவ்ரிபடி டாக். கெட்ட வார்த்தைங்கிறது வந்து யாரு வேணாலும் பேசலாம். அது இவங்கதான் பேசணும், இவங்கதான் பேசக்கூடாதுங்கிறது எந்த ஒரு ரூல்ஸ் கிடையாது. ஓகே, எனிபடி யாருக்கு வாயில வருதோ அதை பேசிட்டு போறாங்க. இவங்கதான் பேசுவாங்க, அவங்கதான் பேசுவாங்க. நீங்க எதுக்கு ப்ரொஃபைல் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஆர் சீனியர்ஸ் அண்ட் வச்சு செய்ய போறாங்க, அது மட்டும் நிச்சயம். இது வந்து நிறைய பேசுறதுக்கு வந்து எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் இதை வந்து அவங்க கிட்ட அந்த பொறுப்பு அவங்க கிட்டே விட்டுடுறேன். ஸோ தே வில் ஹேண்டில் இட். எனக்கு 2 விஷயம் தான் கேட்கணும்னு தோணுச்சு. நீங்க நடத்துற ஷோல வந்து பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட கம்யூனிட்டி மக்கள் வந்து பார்க்கதான் செய்வாங்க. அவங்களோட காசு, அந்த டிக்கெட் வாங்கி அவங்க வந்து பாக்குறது இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. அதுல நீங்க வந்து செம்ம ஹாப்பியா இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து கெட்ட வார்த்தை வந்து அவங்க பேசுறவங்க, அவங்கதான் பேசுவாங்க, இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க, அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொஃபைல் பண்ணுவீங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இட் இஸ், வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இட் இஸ், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தயவு செய்து மாறுங்க சார், ப்ளீஸ். உங்களுக்குள்ள பர்சனலா சண்டை இருந்தா தாராளமா நீங்க போட்டுக்கோங்க. நீங்க அசிங்கமா பேசிக்கோங்க, 2 பேரும் மாத்தி என்னனாலும் பேசிக்கோங்க. யாருமே வந்து உங்களை வந்து கேள்வி கேட்க போறது இல்ல. ஒரு பொது வெளியில, ஒரு மீடியால ஒரு விஷயம் நீங்க பேசும்போது பார்த்து பேசுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. பேசிட்டு நான் பேசலன்னு வேற நீங்க வந்து சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? 2 விஷயம் வந்து ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஐ ஹாவ் டு அட்ரஸ் நினைச்சேன். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் மேட் திஸ் வீடியோ. ஸோ அங்க இருக்கிற மக்கள் அண்ட் நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் எல்லாமே வந்து மக்களுக்கு ஃபேவரா, அதாவது தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி விஷயம் இருந்தாதான் அடுத்தது தப்பே நடக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம்னா அண்ட் டெஃபினட்டா மக்களுக்கு நம்ம மேல நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையே போயிடும். பட் நான்லாம் ரொம்ப நம்புறேன்.
டெஃபினட்டா அங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு, அதுக்கான வேலைகளை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அதே போல ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களும் இது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா எடுத்து, ஏன்னா நம்ம இவங்க முடிவு பண்றதெல்லாம் வந்து நீ அடுத்த வர தப்புங்களுக்கும் தப்பு பண்ண போறவங்களுக்கும் வந்து இட் ஹாஸ் டு டீச் தெம். இது வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வரணும், தப்பு பண்ணனா தண்டனை கிடைக்குங்கிற பயம் வரணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாதான் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியும். தெரிஞ்சே பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம தடுக்க முடியும். ஆனா அவங்களுக்கான கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகும். ஸோ we are gonna watch what's gonna happen. அது வந்து இது ஹேண்டில் பண்றவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரா இருந்தாலும் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம கண்ட்ரியும் நம்மளோட இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம், லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் வை யூ மேக் அவர் கண்ட்ரி ப்ரைட். நீங்க மத்த கண்ட்ரில போய் நீங்க வந்து இந்த மாதிரி பயங்கர டிசிப்ளினா இருக்கிறது, பயங்கரமா நீங்க வந்து இருக்கிறதுனால நம்மள வந்து பெருமையா பேச போறது கிடையாது. ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்க ஒரு ஏலியன்ஸ் தான். they don't accept you as மக்கள் அவங்களோட மக்களா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏலியன்ஸ் தான் நம்ம எல்லாம், அங்க அடுத்த கிரகத்துல இருந்து வந்தவங்க தான் நம்ம. சோ நம்ம தான் நம்ம கண்ட்ரியை வந்து பெருமைப்படுத்திக்கணும். பிகாஸ் நம்ம இருக்கிற டிசிப்ளின், நம்ம ஃபாலோ பண்ற விஷயங்கள் தான் அதுலதான் நம்மளுக்கு வந்து நம்ம we have to make our country proud. ஸோ அது வந்து இத மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் நான் போய் பாக்குறேன், அவ்வளோ டிசிப்ளினா இருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது அப்ப யோசிக்கிறேன், அப்ப ஏன் நம்ம ஊர்ல இருக்க மாட்டேன்றாங்க, ஏன் நம்ம கண்ட்ரிக்கு அந்த மாதிரி விஷயம் நடக்க மாட்டேங்குது, அங்க இருக்கும்போது ஏன் அதை வந்து மதிக்க மாட்டேன்றாங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. So I thought I'll just address this issue. And Mr. Karthik, please next time தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொஃபைலிங் பண்ணாதீங்க. ஓகே, இட்ஸ் நாட் அ குட். எனிவேஸ் as I said, உங்களுக்கு வந்து நீங்க பண்ற பிசினஸுக்கு நாங்க நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்க சொல்ற அந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. டிக்கெட்டிங் எல்லாம் வாங்கி உங்க ஷோஸ் எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களை என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது தயவு செய்து கொஞ்சம் மனசுல வச்சுட்டு தென் யூ டாக். நீங்க வந்து யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு டாக், அதெல்லாம் யாருமே வந்து ஸ்டாப் பண்ணல. பட் யூ ஷுட் நோ டாக் அண்ட் வாட் நாட் டு டாக். ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா நீங்க பேசுறது வந்து நோபடி இஸ் கோனா குவெஸ்சன். நீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நீங்க வந்து அக்யூஸ் பண்றது, அவங்களுக்கு தப்பா பேசுறது வந்து யாரும் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அண்ட் நோபடி வாண்ட்ஸ் டு ஹியர் தட் அகெயின். தேங்க்யூ.